இன்று லீடர் படம் ரிலீஸ் ஆகி 30 நாள் ஆகுது. அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த லீடர் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆச்சு. இன்று மே 3ஆம் தேதி, இந்த 3ஆம் தேதி 30 நாள் கடந்ததனால் அதை கொண்டாடும் விதமாக இன்று ரெட்டில்ஸில் உள்ள என்ன தேட்டர், பிவிஆர் தேட்டரில் மேனேஜர் திரு யுவராஜ் சார் அவருடைய தலைமையில் ரசிகர்கள் பாருங்க, கிட்டத்தட்ட தேட்டரே ஃபுல்லாயிருச்சு, சீட்டெல்லாம் ஃபுல்லாயிருச்சு. படம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு என்னையா ஓகே, தேங்க்யூ. பாருங்க, கிட்டத்தட்ட இப்போ பெரிய ஹீரோஸ் படங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் 2 வாரத்திலே தாக்கு பிடிக்க முடியாமல் எடுத்துருவாங்க. ஆனால் நமது லெஜண்ட் அவர்கள் நடித்த இந்த லீடர் படம் கிட்டத்தட்ட 4 வாரத்தை தொடப்போது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய 2வது படத்திலேயே அவர் வந்து முத்திரை பதித்துள்ளார். என்னைக்குமே லீடர் படம் ஹிட் தான். பாப்பா சொல்லு, லீடர் 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 சொல்லு. போன் எடுங்க. ஆஹா ஆஹா சூப்பர். வாங்க ஐயா, அதை கேக் வெட்டுங்க ஐயா. இந்த பாப்பாவும் பிடிச்சுங்க. பாப்பாவும் ரொம்ப அவர்களும் பிடிக்கும். நீங்களும் ஒரு கை பிடிங்க ஐயா. நீங்க விட்டுருங்க தம்பி, நீங்க விட்டுருங்க. நீ பிடிச்சிடா, பிடிச்சி விட்டு. ஓகே, ஹாப்பி ஓகே. அவர் இவரு சார் கூட்டுப்பா. ஓகே, மிக்க நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும், இந்த தியேட்டர் உரிமையாளர் அவர்களுக்கும் மாலையை போடுங்கப்பா. இருங்க. மாநில செயலாளர் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தினுடைய திரு சுதாகர் அவர்களுக்கு மாலை வழங்கப்படுகிறது. ரொம்ப நன்றிமா. ஓகே, தேங்க்யூடா செல்லம். ஓகே, சூப்பர். சாரிமா, தொடர்ந்து படத்தை பாருங்க. இந்த கேக் வெட்டி உள்ள கொடுக்க சொல்றேன். சரிங்க, வெளில தூக்குப்பா. படத்தை போட்டுருங்க ஐயா. லீடர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 நாள் ஆயிருக்கு. அந்த 30 நாளை கொண்டாடும் விதமாக இன்று ரெட்டில்ஸ் அங்கே உள்ள பிவிஆர் தேட்டரில் ரசிகர்களோட படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோஸ் படங்கள் கூட ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் அவ்வளோதான் தாக்கு பிடிக்குது. ஆனால் தன்னுடைய 2வது படத்திலேயே லெஜண்ட் அவர்கள் வெற்றிகரமாக அவருடைய முத்திரையை பதித்து இன்றைக்கி 30வது நாளில் இன்றைக்கி நான் தேட்டரில் வந்து பார்க்கும்போது கூட ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான கதையை கொடுத்துருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள். அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்திருப்பவர் லெஜண்ட் அவர்கள். அந்த லீடர், அந்த கதாபாத்திரம் நீங்கள் பார்க்கும்போது படத்தில் வந்து மாறன், சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் தான் நம்மளுடைய மனசுலே தெரியும். அந்த அளவுக்கு கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்காரு. அந்த கதாநாயகனாக நடித்துள்ள லெஜண்ட் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது ஹாலிவுட்டில் உள்ள நடிகர்கள் எல்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணு மட்டும்தான் நடிக்கும். அப்படி கண்ணு மட்டும்தான் நடிக்கும். அந்த மாதிரி அவருடைய நடிப்பு பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃபைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாக்கி சான், ஜெட்லியோட படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக இந்த படத்தில் ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி இது எல்லாமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு லெஜண்ட் அவர்கள். எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, தன்னுடைய 2வது படத்திலேயே இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ரசிகர்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதற்கு காரணம் லெஜண்ட் அவர்கள் தான். தன்னுடைய நடிப்பால் என்னால் இப்படியும் ஒரு நடிப்பை கொடுக்க முடியும்
அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த லீடர் படமாக கொடுத்துருக்காரு. லீடர் 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 லீடர். இல்லை, அதாவது நம்ம வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணாதான் மக்களுக்கு வந்து எதுவும் டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த படம் லீடர் படம் 30வது நாளை தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்தது. இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களே, ஒரு லீடர் படம் ஒரு வெற்றி படம் ஓடுனதுக்காக நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறோம், அது வந்து டிஸ்டர்பான்னு கேட்குறீங்களே. இதே நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் கேட்க முடியுமா? அந்த அரசியல்வாதியை பார்த்து கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உள்ள செயலாளர், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அவங்க இவங்க லொட்டு லொசுக்கு எல்லாருமே வந்து என் தலைவனை பற்றி நீங்கள் அப்படி பேசுறியா இப்படி பேசுறியான்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு குணமும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களை எப்போதுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி, உதாரணத்துக்கு சுதாகர், அவர் கூட எப்போவுமே ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும், பொதுமக்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளதுனால தான் நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இனிப்பு வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதாநாயகன் லெஜண்ட் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்காக நன்மைகள் மட்டுமே செய்யணும், தீமைகள் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்திருக்காரோ, அதே மாதிரி தான் புரட்சி தலைவரின் பாதையில் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் அதே மாதிரி மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்போவுமே நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டுட்டு வரோம். அது பார்க்குறவங்க கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியும். ஏன்னா காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி படம். ஏன் இந்த வெற்றி படம் 30வது நாள் ஓடிட்டு இருக்கிறதுனால லீடர் படத்தில் ஓடிட்டு இருக்காரு. நிறையா பேருக்கு ஆச்சரியம், என்னப்பா அது நம்ம படம்லாம் ஓட மாட்டுது, லீடர் நடித்த படம் 2வது படம் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கேன் அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் நாங்கள் லட்டு கொடுக்கும்போது அந்த மக்கள் அவங்களே சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து லீடர் அவர்களே வந்து ஊட்டி விட்ட மாதிரி இருக்குங்க, அந்த இனிப்பில் அந்த ஒரு சாக்லேட்லேயும் அந்த லீடர் அவர்கள் தான் தெரியுறாங்க, லெஜண்ட் அவர்கள் தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். இது எல்லாமே லீடர் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சுதாகராக இருந்தாலும் சரி, முத்துத்துறையாக இருந்தாலும் சரி, ஹைட் சுரேஷாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த சேவைகள் போய் சேரும். அதுதான் லீடர் 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 ரெண்டு வார்த்தை பேசுகிறார். இவர் பேசுகிறார். மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா லீடர் லெஜண்ட் அகில இந்திய லெஜண்ட் அண்ணனுடைய தலைவருடைய படம் இன்றைக்கு வந்து 30வது நாள் உலகம் ஃபுல்லாம் 30வது நாள் ஒரு வெற்றிகரமாக இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 100வது நாளை நோக்கி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களும் சரி ஆதரவு பெற்ற படம் லீடர். ஒரு தரமான படம். இந்த பெரியவர்கள் வந்து குழந்தைகள் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய படம். அண்ணன் படம் வேற லெவலில் வந்திருக்கு. இந்த படம் தலைவருடைய படம் வந்து ஒரு மாசான படம். அதனால் இன்றைக்கு வந்து நம்ம அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக 30வது நாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடணும். எல்லோருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடணும். இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சி கலந்து கொண்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிஸில் இருக்குது. பிவிஆர் மால் ஒரு பிரபலமான தேட்டர். ஆமாம், கேலக்ஸ் மால். அது மேனேஜர் சார் வந்து இன்றைக்கு யுவராஜ் சார் வந்து நம்ம கூட இன்னைக்கு எங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக யுவராஜ் சார் இன்றைக்கு கேக் வெட்டி கொண்டாடினாங்க. தேட்டருடைய மேனேஜர் அவர் சாருக்கு எங்கள் ரசிகர் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் உங்களோட சந்தோஷமா கொண்டாடுறோம் எல்லாத்தையும். லீடரை பர்மிஷன் கேட்டவொன்னே அப்ரூவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நிறையா பேர் பல இடத்துல சொல்கிறாங்க விசில் தான் அடிக்கும்னு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். விஜய் சார் பாருங்கள், இப்போ கூட விசில் அடிக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், நிறையா பேர் சொல்கிறாங்க நிறைய இடத்துல கண்டிப்பாக விசில் தான் அடிக்கும் அப்படின்னு. ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன்னா பாருங்கள், இப்போ கூட விசில் அடிக்குது. விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற கருத்தை நிறையா பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒன்று, விஜய் சார் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்கிறேன்,
நீங்கள் ஜெயிச்சீங்கனாக்க நீங்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய ரசிகர்கள் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் இல்லை, லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இல்லை, பொதுமக்கள் இல்லை. தாவேகா விஜய் சார், நீங்கள் ஜெயிப்பதற்கான காரணம் 2 பேர் தான். ஒன்று ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். நிறுத்த, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக விஜய் சார், உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். ஏன்னா உங்களை பற்றி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்க 2 பேர் தான். ஒன்று சாட்டை துரைமுருகன், இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க 2 பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கள்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க ஓட்டு எனக்கு போடுங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொன்னால் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி தமிழக மக்கள் இருக்காங்க. நீங்கள் செவத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு. அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்போம். இது ஒன் வே, இந்த ரூட்டில் போகாதீங்கன்னு சொல்லுவோம், அந்த ரூட்டில் தான் போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஓஹோ, அப்போ வந்து நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் போல, நமக்காக அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு தான் சாட்டை துரைமுருகனும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சொல்லியதை அப்படியே செயல்படுத்தி இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே இருந்து விசிலடிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அவங்க ஆட்சியை பிடித்தால் அதற்கு காரணம் 2 பேர் தான். விஜய் சார் அப்போ சொல்லிட்டு இருப்பாரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் சார் ஜெயிப்பதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று பிக் பாஸ் ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். அதனால் விஜய் சார் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்க என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, இது வந்து லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க மூலமாக சொல்ல, நான் இந்த கூல் சுரேஷ் உங்களுடைய ரசிகனாக, கூலுன்னு செயின் போட்டதுனால உங்களுடைய ரசிகனாக உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் தயவு செய்து மெரினா பீச்சில் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பிக் பாஸ் ஜூலி அவர்களுக்கும் செலவு வைக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வந்து தேடி கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகனும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய 2 சிலைகளையும் பொன்னான அந்த மெரினா பீச்சில் வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி படமாம் லீடர், வெற்றி திரைப்படமாம், மாஸ் திரைப்படமாம், வெற்றி வெற்றி. தலைவரை பற்றி சொல்லணும்னா, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆயிரக்கணக்கான இளைஞர்களை குழந்தைங்களை படிக்க வைக்காரு தலைவர், அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தலைவருடைய ஆர்வத்தினால நாங்கள் தலைவருக்கு சேவை செய்தோம். அதே மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு தலைவர், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்காரு. அதனால தலைவருடைய ஒரு செயல்பாட்டை பார்த்து நாங்களாம் இளைஞர்கள் தலைவருடைய பணியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவரோட படம் இன்றைக்கு 30வது நாள் ஒரு வரலாறான வெற்றி, 100வது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக இன்றைக்கு ஒரு இனிப்புகள் வெட்டி ஒரு சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரசிகர் மன்றம், எங்கள் தலைவருடைய ஒரு ஈர்ப்புனால. இப்போ வந்து எல்லாருடைய நடிகருக்கும் ஒரு ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க, ஆனால் எங்கள் தலைவர் வந்து உயிர் தலைவர். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டேனே, ஆயிரக்கணக்கான இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். தலைவர் வந்து படத்தை வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த படமும் கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறாங்க. இந்த படம் ஒரு சிறப்பான வெற்றி படம். அடுத்தும் படம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 3வது படம் ரெடியாக இருக்கு படம். 30 நாள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஆமாம். மக்களுக்கு வேற என்ன, இப்போ ஸ்வீட் வழங்குறீங்க, போன டைம் வந்து மோர் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, வேற என்ன நன்மைகள் செய்யலாம்னு காணுது? தலைவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு உதவி. தலைவர் வந்து முதல்ல படிப்பு தான்,
குழந்தைங்களுக்கு படிப்பு, அது மாதிரி ஏழைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது. எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வாரம் 7 நாளுமே ஒரு சிறப்பான அன்னதானங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம். சாப்பாடு தான் தலைவருக்கு. யாருமே பசின்னு போயிடக்கூடாது. அதனால தலைவர் ஒரு சிறப்பாக திட்டத்தை கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர் மன்றம் சார்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சார், கொடுத்தாரா? என்ன தலைவரா? அடுத்த படத்தை சார்ந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாரா? அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கூடிய விரைவில் சீக்கிரம் அறிவிப்பு வரும். அதே அதாவது டேரக்டர் தான். நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது மற்ற நடிகர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுற டைமில் மட்டும்தான் ரசிகர்களை சந்தித்து ஃபோட்டோ பிடிச்சி பிரியாணி போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த லெஜண்ட் அவர்கள் எப்போவுமே மக்களோட பணியில் தான் இருக்கிறவர். இந்த லீடர் படம் இப்போ வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருந்தாலும் இன்னமும் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி சுதாகராக இருக்கட்டும், முத்துதுரையாக இருக்கட்டும், ஐட் சுரேஷாக இருக்கட்டும், எல்லாருமே மக்களோட பணியில் ஒரு நலத்திட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்துக்கிட்டே தான் இருப்போம். அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே மக்கள் பணியில் மக்களின் நலனில் ஒரு அக்கறை கொண்டு நம்முடைய லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி சுதாகர் அவர்கள் எப்போதுமே தன்னுடைய தொண்டுகளை செய்து கொண்டே தான் இருப்பார். அதுதான் லீடர், அதுதான் லெஜண்ட், அதுதான் லெஜண்ட். லெஜண்ட். பொலிட்டிக்கல் சார்ந்து ஒரு கேள்வி. இப்போ வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகேன்னு ஒரு லிஸ்ட் வந்துருக்கு. இப்போ ரிசல்ட் ஓரியன்டாக போகும்போது நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவைகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த கட்சி இல்லைன்ற முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, அது இல்லைன்றது இல்லைங்க. நிறையா பேர், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நிறையா பேர் சும்மா வாய் வார்த்தைக்காக, கேமராக்காக நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் சீமான் அண்ணன் அவர்களை தோற்கடிச்சிங்கனாக்கா உங்களுடைய தாய் தந்தையை தோற்கடிப்பதற்கான சமம். உங்களுடைய தாய் நாட்டை பாகிஸ்தான்காரனுக்கு விற்றதாக சமம். புரியுதுங்களா? நமக்காக எத்தனை வருஷம் வெயிலையும் மழையிலையும் புயல்லையும் அவ்வளவு பாடுபட்டுட்டு இருந்தார் அந்த சீமான் அண்ணன் அவர்கள். நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த நாம் தமிழர் கட்சிக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. அந்த தனி ஒரு மனிதன் அந்த சீமான் அண்ணன் அவர்களுக்காக சொல்கிறேன். மற்ற தலைவர்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட தேர்தல் அறிக்கையில் வெறும் பேப்பரை மட்டும்தான் காமிச்சாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள், நான் முதலமைச்சரானால் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று ஒரு வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த கருத்தை சொன்னார். நான் முதலமைச்சரானா இதெல்லாம் பண்ணுவேன், கிராம மக்களுக்கு இதை பண்ணுவேன், படித்த மக்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு. அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உழவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்பவன் எல்லா தொழிலாளிகளுக்குமே பக்க துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால் ஏதாவது இந்த எலெக்ஷனில் ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்தால், நீங்கள் உன்னுடைய அண்ணனை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய சித்தப்பாவை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய பெரியப்பாவை இழந்து விட்டீர்கள். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. இவ்வளவு நாள் நமக்காக பாடுபட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் நீங்கள் தோற்கடிச்சிங்கனாக்கா உங்கள் தாய் நாட்டை நீங்கள் விட்டுறதுக்கான சமம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். விஜய்க்கு ஓட்டு போட்டால் தாய் நாட்டை விட்டது. இல்லை, அவர் சார் இப்போ வந்தவர். நான் இன்னமும் சொல்கிறேன், நான் விஜய் சாரோட ரசிகன், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் விஜய் சாரை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க. அதே மாதிரி சீமான் அவரும் புதுசாக தானங்க வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. விஜய் சாரு கொடுத்தது எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டவனே வந்து ஆட்சி அமைச்சாலும் நம்ம உழைச்சாதாயா சோறு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். இன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு அதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இதை செய்வேன்னு நீங்க அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கீங்களே. ஆனால் ஆட்சிக்கு வராமலே புரட்சி தலைவர் மாதிரி இந்த புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் இன்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவியாக வேலை வாய்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார். பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பல சிறுவர் சிறுமிகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இன்ன வரைக்கும் மக்கள் மனதில் முதல்வராக இருந்து கொண்டு இருப்பவர் தான் இந்த லீடர் அவர்கள், இந்த லெஜண்ட் அவர்கள். அது நீங்களே சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க எது ஆசைப்படுறீங்க?
பாருங்க அங்க இருந்து யாரோ ஒருத்தர் டிவிக்குன்றாரு. உங்களுக்கு எதுப்பா டிஎம்கேவா? உங்களுக்கு பிஜேபியா? என்னப்பா இப்படி எல்லாருமே ஆளுக்கால அதாவது வேணும்னாக்கா என்னதான் பண்றது? நான் இப்பவும் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. ஆண்டவனே வந்து ஆட்சி அமைத்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. புரியுதா? அதனால நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறோம். அந்த தம்பி டிவிக்கே வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்னப்பா கை தட்டுறீங்க? ஓ, நீங்க நாம் தமிழர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பாத்தீங்களா டிவிக்கே, நீங்க டிஎம்கே. இதுல பாருங்க நாம் தமிழர். இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாருக்குமே எல்லா கட்சிகள் மேலேயுமே ஒரு ஆசை இருக்கு. ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு அரை நாள் பொறுத்துக்குங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து சேரும். ஓகே லீடர்.